சொல்லுவாங்க, கர்மா எப்போதும் கேள்வி கேட்கறதில்ல, கர்மா ஒருபோதும் விளக்கம் கேட்பதில்லை. அது காத்துக்கிட்டு இருக்கும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்னுடைய பாதையை மாற்றிக்கும், முகத்தை மாற்றிக்கும். ஆனால் இலக்கை அது மாற்றிக்கிறது கிடையாது. எந்த நெருப்பு மற்றவங்களுக்காக மூட்டப்படுதோ அதே நெருப்பு ஒரு நாள் தன்னுடைய உரிமையை கேட்டு திரும்பி வரும். இன்னைக்கு இந்த இரவும் அதே மாதிரியானது தான். பிரதான படகு தளத்துக்கு தொலைவில் ஒரு வெறிச்சோடின சுடுகாட்டில் சாம்பலோட தடிமனான அடுக்கு படிஞ்சிருக்கு. பாதி எரிஞ்சு போன மரங்களுக்கு நடுவில் ஒரு பெணம் கடைசி மூச்சை விட்டுட்டு இருக்கு. அதே எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புக்கு முன்னாடி ஒரு அகோரி சாது உட்காந்துட்டு இருக்காரு. கண்ணை மூடிக்கிட்டு உடம்பு முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு கால சுமையை தாங்குற ஜடைகளோட அகோரியோட உதடு விடாம மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கு. சத்தம் வரல, ஆனா சித்தமா இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு மந்திரத்தோட அவர் தரையிலிருந்து சாம்பலை எடுத்து நெருப்புக்கு அர்ப்பணிக்கிறாரு. நெருப்பு விசித்திரமா படப்படன்னு அடிக்குது. எழுந்துக்க விரும்பல. சாதுவோட மூச்சு பாரமாக ஆரம்பிச்சது. பக்தியோட கைகளை வணங்கினாரு, ஏதோ தன்னைத்தானே இந்த கிரியையில முழுமையா இழப்பது போல. அப்பதான் திடீர்னு அந்த நெருப்பு அணைஞ்சது. நாலாபுறமும் ஒரு பயங்கரமான அமைதி நிலவுச்சு. சாது தரையில விழுந்து வணங்கினாரு. அப்புறம் அவர் மறுபடியும் எழுந்தப்ப சாம்பல் மரங்களுக்கு நடுவுல ஒரு உருவம் தெரிய ஆரம்பிச்சது. மெதுவா, முழுமையடையாத அமைதி. ஒரு பெண்ணோட ஆத்மா. சத்தம் இல்ல, ஆர்ப்பாட்டம் கிடையாது. அப்படி ஒரு தோற்றம், அதுல தாங்க முடியாத அதிகாரம் இருக்கு. அவன் நேரா சாதுவை பார்த்தா முதல்ல சாதுவோட முகத்துல லேசான ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அவர் நினைச்சாரு அவர் செஞ்ச கிரியைகள் வெற்றி அடைஞ்சதுன்னு. ஆனா ஒரு நொடியில அந்த சிரிப்பு உறைஞ்சி போச்சு. அவருடைய ஒரு ருத்ராட்ச மாலை அருந்து கீழே சாம்பல்ல விழுந்தது. நெஞ்சில ஒரு லேசான கோடு உருவாகுது. யாரோ அவரை தொடாம கிழிச்சு எடுத்த மாதிரி. காற்று நின்னுச்சு. நதியோட சத்தம் காணாம போயிடுச்சு. அப்புறம் அடுத்த நொடியே சாது திணறிக்கிட்டே தரையில விழுந்து மடிஞ்சாரு. சில்லுங்கிற தரையில சாது அசைவே இல்லாம இருக்காரு. அவரை சுத்தி நாலாபுறமும் அவருடைய பூஜை பொருட்கள் சிதறி கிடக்குது. சாம்பல் இப்பவும் அவர் உடம்புல ஓட்டிக்கிட்டே இருக்கு. மெல்ல மெல்ல அவரோட கண்கள் திறந்தது. அவர் திடுக்கிட்டு எழுந்து நின்னாரு. பின்னாடி பெணம் முழுமையா எரிஞ்சு போயிடுச்சு. அங்க லேசான நெருப்பு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. குழப்பத்துல அதை அவர் உத்து பார்த்தாரு. ஏன்னா அதை அவரு இப்படி ஒன்றும் விட்டு வைக்கல. அதுக்கப்புறம் அவரு நாலாபுறமும் திரும்பி பார்த்தாரு. அந்த ஆத்மாவை அவர் தேடினாரு. ஆனா அது அங்க எங்கேயும் இல்லை. அவர் மறுபடியும் மந்திரங்களை சொல்றதுக்கு முயற்சி பண்ணாரு. உதடுகள் அசைஞ்சது, ஆனா எந்த சத்தமும் வரல. நெருப்புல எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. காற்றும் எந்த ஒரு அசைவும் இல்லாம நின்னுது. முதல் முறையா அவருடைய கண்கள்ல பயம் இறங்க ஆரம்பிச்சது. ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவர் தன்னுடைய பொருட்களை எடுத்தாரு. அப்புறம் சுடுகாட்டை விட்டு வெளியே வந்தாரு. அந்த இருட்டான பாதையில தன்னோட எண்ணங்கள்ல தொலைஞ்சு போய் காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் கொஞ்சம் கொஞ்சமா உதற ஆரம்பிச்சது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு இப்ப விடுதலான மாதிரி இருக்கு. அகோரி சாது தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தப்ப அங்க கிராமத்து ஜனங்க கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் விளக்கினாரு. அப்புறம் உள்ள காலடி எடுத்து வச்சதும் திடுக்கிட்டு நின்னாரு. ராத்திரி வந்த புயல் அவருடைய ஆசிரமத்தை குப்பை கூலமா மாத்திடுச்சு. நாலாபுறமும் குப்பைகள், உடைஞ்சு போன மரங்கள், அப்புறம் செதறி போன பொருட்கள் அங்க இருந்தது. பல வருஷங்கள் தியானம் பண்ணி அந்த பொருட்கள்லாம் அவர் சேர்த்து வச்சது. அது எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடுச்சு. சாஸ்திர புத்தகங்கள் கிழிஞ்சு போயிருந்தது. சிலைகள்லாம் உடைஞ்சு போயிருந்தது. அப்புறம் அந்த இடத்துல எந்த இடத்துலையும் கருணையோ இல்லை பவித்திரமோ இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. எப்படி இருக்குன்னா யாரோ வேணும்னுமே அவருடைய பக்தியையும் தியானத்தையும் நாசம் பண்ணாம இருந்தது. மகாராஜா, இது எப்படி நடந்துச்சு? ஒரு பிரச்சனையும் இல்லை. சாதுவை பொறுத்த வரைக்கும் எல்லா நெருப்பும் ஒண்ணுதான். ஆனா சாது ஐயா, கிராமத்தோட ஒரு வீடு கூட எதுவும் ஆகல. ஆனா உங்களோட ஆசிரமம், கடவுளோட சிலைகளை கொஞ்சம் பாருங்க. இது என்ன ஆபத்துக்கான அறிகுறிங்களா? கடவுள் எல்லாருக்கும் நல்லதே செய்வாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. இதை நான் பார்த்துக்கிறேன். கிராமத்து ஜனங்க அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரா அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துல அகோரி சாது அங்க முழுமையா தனி மரமாயிட்டாரு. அவர் நாலாபுறமும் ஏற்பட்டிருக்கிற அந்த அழிவை பார்த்தாரு.
உடைஞ்சு போன பொருட்கள் சாம்பலா மாறி இருக்கிற தன்னுடைய ஆசிரமத்தை பார்த்தாரு. அப்புறம் அவர் அங்கேயே நின்றுக்கிட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் மெல்ல மெல்ல அவருடைய கண்களை மூடிக்கிட்டாரு. அந்த அமைதியில் அவரோட மூச்சும் பிரார்த்தனையோட பாதி அப்படியே இருந்துருச்சு. அகோரி சாது யாக குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு மந்திரங்களை உச்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. மந்திரத்தை சொல்லி முடிச்சதும் அவர் அங்கே வச்சிருந்த கொஞ்சம் சாம்பல் எடுத்து யாகத்தில் போட்டாரு. ஆனால் அந்த நொடியே அந்த நெருப்பு அணைஞ்சிடுச்சு. அப்புறம் திடுக்கிட்டு அவர் தன்னோட கண்களை திறந்தாரு. எதிர்க்க நடக்கக்கூடாத விஷயம் நடந்ததை பார்த்துட்டு அவருடைய மூச்சே அடைச்சி போச்சு. என்ன இது? இந்த மாதிரி எப்பவும் நடந்ததில்லை. இல்லை, இது இது ரொம்ப பெரிய தப்பு. அவர் இதை பற்றி ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருந்த போது அவருக்கு அங்கே ஒரு குழந்தையோட சிரிப்பு கேட்டுச்சு. அவர் உடனே திரும்பி காட்டை நோக்கி பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு தூரத்தில் ஒரு குழந்தை நிற்கிறது தெரிஞ்சது. யார் நீ? அந்த குழந்தை அமைதியாக இருந்தது. பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். யார் நீ? அந்த குழந்தை உடனே திரும்பி காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சது. சாது எழுந்தாரு. அந்த குழந்தைய பின்தொடர்ந்து போனாரு. ஆனால் போக போக அந்த குழந்தை மரங்களுக்கு நடுவில் மறைஞ்சு போயிடுச்சு. அவர் நாலாப்புறமும் தேடினாரு. ஆனால் அந்த குழந்தை இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் அங்கே இல்லை. அவர் தன்னுடைய இடத்துக்கு போகிறதுக்கு அவர் திரும்பின போது அவருக்கு ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்டுச்சு. அதிர்ந்து போய் அவர் பின்னாடி போனாரு. அப்புறம் சத்தம் போட்டு கத்தினாரு. யாரு? யார் நீ? அந்த காட்டில் அந்த சத்தம் அப்படியே எதிரொலிச்சிட்டு இருந்தது. ஒவ்வொரு திசையிலையும் அந்த சத்தம் இடிப்பட்டு திரும்பி வந்துட்டே இருந்தது. ஒரு தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிற அந்த குரல் சகிச்சிக்க முடியாதபடி இருக்க அவர் தன்னோட காதுகளை மூடிக்கிட்டாரு. பயத்தில் அடிக்கிற இதய துடிப்போட காட்டை விட்டு வெளியே ஓடி வந்தார். அகோரி சாது இறுதிச் சடங்குகள் செய்கிற இடத்துக்கு போனார். அப்போ அங்கே இருந்த ஒரு மர போர்டு மேலே அவரோட பார்வைப்பட்டுச்சு. அதில் இப்போ இறுதிச் சடங்கு செய்யப்பட்ட ஆட்களோட பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது. அந்த இடத்துல தான் அவர் செஞ்ச தவமும் யாகமும் தடங்கலாச்சு. அவர் அந்த பெயர்களை படித்த உடனே அவர் உணர ஆரம்பிச்சாரு. எந்த பிணத்தை அவர் எழுப்பிக்கிட்டு இருந்தாரோ அது ஒரு திருநங்கை. பெயர் அபராஜிதா. ஒரு குழப்பமான அலை அவரோட மனசில் பரவுச்சு. அப்படி இந்த பெண் அபராஜிதானா, அப்போ அஸ்வினி யாரு? இந்த கேள்வி அவரோட மனசை சுத்திக்கிச்சு. அவர் குழப்பத்தோட திரும்பி அங்கேருந்து புறப்பட்டு போனார். அப்புறம் பின்னாடி இருந்துருச்சு ரகசியத்தோட நிறைஞ்சிருந்த அந்த மர போர்டு. அகோரி சாது தன்னுடைய கட்டிலில் உட்காந்துருந்தாரு. பவித்திரமான மந்திரங்களை சொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனால் அவருடைய மனசு திடீர்னு வெறுமையாக மாறிடுச்சு. அவர் எல்லாத்தையும் மறந்துடுறாரு. வார்த்தை, மந்திரங்கள், பக்தி, அவருடைய நினைவுகளில் யாரோ பர்தா போட்ட மாதிரி இருந்தது. ஓம் ரீம் ஸ்ரீம் ஓம் ரீம் ஓம் ரீம். அவருடைய கண்கள் திடீர்னு திறந்தது. தன்னோட கண்கள் ரொம்ப பெருசாக விரிச்சாரு. உடனே அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிடுச்சு. அவருடைய கண்களில் பயம் தெரிஞ்சது. தொண்டை வறண்டு போக ஆரம்பிச்சது. அவர் எழுந்து நிற்க முயற்சி பண்ணுறாரு. அவர் மண் பானையிலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போனார். ஆனால் அதிர்ந்து போய் பார்த்தாரு. அங்கே இருந்த பானையை காணோம். இங்கே அங்கன்னு தவிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு அவருடைய கைகள் ஏதோ பழைய சாஸ்திரங்கள் அப்புறம் எஞ்சி இருந்த பொருட்கள் மேலே மோதினார். அதை அவர் வீட்டை சுத்தம் பண்ணும்போது பெருசாக கவனத்தில் எடுத்துக்கல. அவர் சாஸ்திர புத்தகத்தை எடுத்தார். அதை படிக்க ஆரம்பித்தார். அவர் அந்த பக்கங்களை கவனமாக பார்த்தபோது கிராமத்தில் இருந்து அவருடைய சிஷ்யன் சதீஷ் அவரோட வீட்டு வாசலுக்கு வந்தார். குருஜி. வா சதீஷ், என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க? நான் இந்த பக்கமாக போயிட்டு இருந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். சரி, நல்ல விஷயம் பண்ணியிருக்க. சரி சொல்லு, எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு குருஜி. கிராமத்தில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக. எந்த விஷயத்துக்கான ப்ரோக்ராம்? என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. அதை கொண்டாடுறதுக்காக தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஆசீர்வாதத்தை தரணும். நான் கண்டிப்பாக வரேன். சதீஷ் தலையை அசைச்சு சரின்னு சொன்னார். அப்புறம் எதுவும் பேசாமல் அமைதி அங்கேருந்து போயிட்டாரு. சாஸ்திரம் அங்கேயே இருந்துடுச்சு. அகோரி சாது சச்சினோட தங்க விழாவில் உட்காந்துருந்தாரு. அங்கே கிராமத்து ஜனங்க கூடி இருந்து கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க.
அவர் கூட்டத்துல இருந்து தனியா உட்காந்து அமைதியா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸ்டேஜ்ல ஒரு சின்ன பொண்ணு பாட்டு பாடிட்டு இருந்தா. அவளுடைய குரல் நாசுக்காவும் ஆனா ஈர்க்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் சாது அந்த பொண்ணை கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் விசித்திரமா உணர ஆரம்பிச்சாரு. விழாவில் நடக்கிற அந்த சந்தோஷம் சத்தம் தூரத்துல கேட்குற மாதிரி இருந்தது. அப்புறம் நாலாபுரமும் இருள் சூழ்ந்தது. அந்த இருட்டுல லேசான கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சு. விசித்திரமா ஏதோ திருநங்கைகளோட கைத்தட்டல் போல. அவரோட கண்ணு திறந்தது. இதையும் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவர் பார்த்தாரு, உண்மையிலேயே இவங்கெல்லாம் கிராமத்து ஜனங்க. அந்த பொண்ணை பாராட்டுறதுக்காக எல்லாரும் கை தட்டுறாங்க. அவரோட மனசுல லேசான பயம் இறங்க ஆரம்பிச்சது. அவர் உடனே அங்கிருந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணாரு. அப்பதான் பார்த்தாரு, அங்க பக்கத்துல ஸ்டீல் கவுண்டர் கிட்ட ஒரு திருநங்கையோட ஆத்மா நின்றுட்டு இருந்தது. அப்புறம் அவ மெல்ல மெல்ல கை தட்டிக்கிட்டு இருந்தா. பயந்து போய் அவர் திரும்பினாரு. ஆனா அங்க யாருமே இல்லை. அப்புறம் அவர் மறுபடியும் கவுண்டரை நோக்கி பார்த்தாரு. இந்த தடவை அந்த ஆத்மாவை அங்க காணோம். இது தெரிஞ்சதும் ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரி இருந்தது. அவர் நேரத்தை கடத்தல, அங்க இருந்து ஓடிட்டாரு. பயம் அவரோட எண்ணத்துல பாரமா மாறிடுச்சு. சாது காட்டுல ஓடிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய மனசு ஏதோ ஞாபகங்களோட குழப்பத்துல இருந்தது. அப்பதான் அவருக்கு முன்னாடி திடீர்னு ஒரு மின்னல் போல பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சது. அஸ்வினி திருநங்கை சமூகத்தை சேர்ந்தவங்களால பாசம் பந்தத்தோட வளர்க்கப்பட்டவ. மேடையில நின்னுக்கிட்டு தன்னுடைய மென்மையான குரல்ல பாடிக்கிட்டு இருந்தா. அவ கிராமத்து ஜனங்க கிட்ட மூட நம்பிக்கைகளை நம்பக்கூடாது, எல்லா தர்மங்களையும் சமமா பாவிக்கணும்னு அறிவை கொடுத்துட்டு இருந்தா. இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்மளோட பிரார்த்தனை சமமானது. சாது சமூகம் அவளுடைய ஈர்க்கக்கூடிய இருப்பு அப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல கோமா இருந்தாங்க. அஸ்வினிய டயன்னு சொல்லி கிராமத்து ஜனங்க நடு காட்டுக்குள்ள அவளை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவளை சங்கிலியால கட்டி சாதுக்களோட வட்டத்துக்குள்ள உட்கார வச்சாங்க. அவங்க எல்லாரும் மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திருநங்கைகளோட வேண்டுதல் அப்புறம் அஸ்வினியோட பிரார்த்தனை எதுவும் பயன்படல. ஒரு சாது எந்த ஒரு கருணையும் இல்லாம எரிஞ்சிட்டு இருக்கிற சந்தன மரத்துண்டால அந்த குழந்தைய நெருப்புக்கு இரையாக்கிட்டாங்க. திருநங்கைகள் கோபத்துல கை தட்ட ஆரம்பிச்சாங்க. அவளுடைய சத்தம் அந்த காட்டுல எதிரொலிச்சது. அப்புறம் அவ கிராமத்து ஜனங்களுக்கும் சாதுக்களுக்கும் சாபம் இட்டா. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குழந்தைய கொன்னுட்டீங்க. இது இந்த திருநங்கையோட சாபம். இந்த கிராமத்தையே அழிச்சிடும், எல்லாத்தையும் முடிச்சிடும். சதீஷ் சோர்வு அப்புறம் கவலையோட தன்னோட அப்பா கிட்ட போனாரு. அப்புறம் அவர்கிட்ட மொத்த விஷயங்களையும் சொன்னாரு. அப்பா, மண்டபத்துக்கு வெளியே ஒரு பெரிய ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அப்பா அவரோட பக்கம் திரும்பி பார்த்தபோது அப்புறம் ஏதோ சொல்லதான் வந்தாரு. அப்பதான் திடீர்னு ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் மொத்த இடத்தையும் ஒரே நொடியில தன்னுடைய பயங்கரமான நெருப்பால சுத்திக்கிச்சு. சாது தூரத்துல இருந்து அந்த வெடிப்பை பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட கண்ணில் கண்ணீர் வந்தது. பயந்து போய் அவர் திரும்பி ஓட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவரோட பாதையில அபராஜிதாவோட ஆத்மா தோன்றுச்சு. அவளை பார்த்ததும் அவர் மண்டியிட்டு கீழே விழுந்தாரு. நடுக்கத்தோட கருணை காட்ட சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஷாமா தேவி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணது எல்லாமே பெரிய தப்பு தான். நான் இந்த கொலைக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அபராஜிதாவோட ஆத்மா சாந்தம் அடைஞ்சது. அவளுடைய முகத்துல வெற்றிக்கான ஒரு லேசான சிரிப்பு தோன்றுச்சு. தன்னுடைய கையை உயர்த்தி அவ சாதுவை காற்றுல தூக்கினா. அப்புறம் அவரை அதே இடத்துக்கு எடுத்துட்டு போனா. அபராஜிதாவோட இறுதி சடங்கு நடந்ததே அந்த இடத்துக்கு. அவர் அந்த காற்றுல இழுத்துக்கிட்டு போன போது அவரோட உடம்புல இருந்து ருத்ராட்ச மாலையில இருந்த ருத்ராட்சைகள் ஒன்னொன்னா கீழே விழ ஆரம்பிச்சது. கடைசியான ருத்ராட்ச மாலை சரியா சுடுகாட்டுக்கிட்ட வந்து விழுந்தது. ஒரு பயங்கரமான பலத்தோட அபராஜிதா அவரை காற்றுல தூக்கி வீசினா. அப்புறம் சாது நேரா போய் அதே இடத்துல விழுந்தாரு. அங்கதான் அவங்க இறுதி சடங்கு நடந்தது. மற்ற திருநங்கைகள் எல்லாம் அவரை சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தவங்க அதே மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சந்தன மரத்துண்டோட முன்னாடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அபராஜிதா அதை சாது பக்கம் உயர்த்தினா. அப்புறம் சாது நடுநடுங்கிக்கிட்டே கெஞ்சி கதறி பிச்சை கேட்டாரு. வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிடுங்க, வேண்டாம். அபராஜிதா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அக்னியை சாது மேல தூக்கி வீசினா. அப்புறம் அவரு முழுமையா எரிஞ்சாரு. அவருடைய கதறல் சத்தம் காற்றுல எதிர் ஒலிச்சது. அப்புறம் திடீர்னு அந்த காட்சியோட இணைஞ்சது.
அதில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவங்க அஸ்வினியை எரிச்சாங்க. வாடியோட சுவரில் மறைஞ்சிருக்குது ஒரு நிறைவேறாத ரகசியம். 12 வருஷமா துடிச்சிட்டு இருக்குது பழிவாங்குற எண்ணம். சம்சமியோட கத்தல்ல இருந்தது வலியும் அன்பும். உண்மையான மனசு திறந்தது அவன் திரும்பி வர்றதுக்கான பாதைய. பாவத்தின் மூச்சு நின்றது அந்த வாசலின் இரவில். விடிஞ்சதும் முக்தி அடைஞ்சது வாடியின் எல்லா உணர்வுகளும். போதியில ஒரு ஆளு தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தான். அப்புறம் உள்ள வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சான். ஏய் தள்ள, எனக்கு யாரும் வேண்டாம், எல்லாரையும் பார்த்துக்கிறேன், எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். அவன் கட்டில்ல போய் உக்காந்தான். கட்டில என்ன தூங்க விட போறியா இல்லையா? சரி விடு, நான் உன் மேலேயே படுத்து தூங்குறேன். கடவுளே. அந்த ஆளு படுத்துட்டான். அப்புறம் ஓநாய்களோட சத்தம் கேட்குது. அவன் எதையுமே கண்டுக்கல. அப்புறம் நிம்மதியா தூங்கிட்டான். ஒரு கொசு வந்து அவன் கன்னத்துல உக்காந்துச்சு. அவன் கண்ணை மூடிக்கிட்டே அதை அடிச்சிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவன் உணர்ந்தான் இன்னொரு கொசு அவனுடைய கன்னத்துல உட்காந்துருக்குன்னு. என்னப்பா இந்த கொசு இருக்கே. அந்த ஆளு தன்னுடைய கண்ணை திறந்த போது அவன் அதிர்ச்சியானான். அவன் பார்த்த போது அவனுக்கு நேரம் மேல ஒரு கிண்ணல் பேய் சுத்திட்டு இருந்தது. அவன் அலறி அடிச்சான். அவனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. ஆனா உடம்பு அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே நொடியில அவனோட கண்ணெல்லாம் கருப்பா மாறிடுச்சு. அப்புறம் அவன் ரத்த கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சான். அவன் வாயில இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சது. அந்த பேய் அவனை மோசமான ஒரு சூப்போட பார்க்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிராமத்துல பொருட்காட்சி நடந்தது. எல்லாரும் அந்த பொருட்காட்சியில இருந்தாங்க. மக்கள் கடைகள்ல வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் உணவு ஸ்டாலுங்கள்ல சுவையான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஊஞ்சல் அப்புறம் மற்ற விளையாட்டுகள்ல ஆனந்தமா ஆடிட்டு இருக்காங்க. சில பேர் ரோட்ல மேஜிக் பண்றவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல நம்ம கதையோட நாயகன் சாகர் அந்த பொருட்காட்சிக்கு வந்தான். அவன் சிட்டியோட ஆளு. இங்க அந்த அரண்மனைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் டீல் பண்றதுக்காக கிராமத்துக்கு வந்திருக்கான். தன்னோட வேலைக்கு இடையில அவன் பொருட்காட்சிக்கு வந்திருக்கான். அவன் கிராமத்து ஜனங்களோட சந்தோஷத்தை பார்த்தான். அப்புறம் பார்த்தான் எல்லாரும் எப்படி அங்க ஒன்னா கூடி வந்திருக்காங்கன்னு. அந்த சமயத்துல தான் அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ. ஹலோ ஹலோ, பேசுறது கேட்கல. ஹலோ, வாடியோட இருங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன். சாகர் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த பொருட்காட்சியை விட்டு வெளியே வந்தார். அவர் ரொம்ப வேகமாக நடந்து வந்தார். ஃபோனை மேலே தூக்கிக்கிட்டு ஏதோ நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த கிராமத்தில் இதே பிரச்சனை தான், நெட்வொர்க் கிடைக்கிறதே இல்லை. அதுக்கிடையில் ஒரு மரத்துக்கிட்ட அவருக்கு நெட்வொர்க் கிடைச்சது. அப்புறம் அவர் அங்கேயே நின்றுட்டாரு. கிடைச்சிடுச்சு. சாகர் உடனே கால் பண்ணாரு. ஹலோ. குவர் சார் சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்னா, வாடி விஷயம் முடிஞ்சுதா இல்லையான்னு கேட்டேன். சில பேர் பார்க்க வந்தாங்க சார், ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் டைம் இருக்கு. மகாராணி அதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் சார், எனக்கு தெரியும். சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். இன்னொரு கிளைண்ட் வந்துட்டார் போல இருக்கு. சாகர் பொய்ய சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாரு. ஒரு முறை பின்னாடி பொருட்காட்சி நடக்கிற கேட்டை பார்த்தாரு. அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து போயிட்டாரு. சாகர் டீ கடைக்கிட்ட போனாரு. அப்புறம் போய் பெஞ்சில் உட்காந்தாரு. அடேங்கப்பா சஞ்சு, நீ என்ன இன்னைக்கு கடை போட்டிருக்கியா? என்னாச்சு? எல்லாம் சரியா தானே இருக்கு? நீ சோகமா இருக்க. ஒரு வாரமா பியாரிலாலும் வரல. அப்பா இல்ல. என்ன? எப்படி? அப்புறம் இதெல்லாம் எப்படி நடந்தது? அவரை வாடியோட பேய் கொன்னுடுச்சு. சம்சமி. அப்படின்னா இது கிராமத்து வாடியோட பேய். அவங்க நடனம் ஆடுற திருநங்கை. 12 வருஷத்துக்கு முன்னாடி வசந்த் பஞ்சமி அன்னைக்கு வாடியில் அவங்க இறந்துட்டாங்க. அது எப்படி? இது யாருக்குமே தெரியாது. அன்னையில இருந்து இந்த கிராமத்துக்கு ஏதோ சாபம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ராஜா சாரும் அன்னைக்கு ராத்திரியே தூக்க மாட்டிக்கிட்டாராம்.
அன்னையிலேருந்து அந்த வாடி சபிக்கப்பட்டதாயிடுச்சு. அப்புறம் அங்கே யாருமே தங்க முடியல. ஒவ்வொரு வருஷமும் வசந்த் பஞ்சமிக்கு முன்னாடி அறுவடை நடக்கிறதுல இருந்து பண்டிகை வரைக்கும் அதோட ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குமா. வாடிக்கு பக்கத்தில் போகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள அது கொன்னுடுமா. யார் இல்லாளுக்கு என்ன நடந்தது? அவர் போதையில் இருந்தப்ப வாடியோட செவத்துல யூரின் போயிட்டாரு. அம்மா திட்டினாங்கன்னு சொல்லி அவருக்கு வீட்டுக்கு வெளியில கட்டில படுத்து தூங்கினாரு. அப்புறம் காலையில சூடான டீ கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் முழுமையாக அதை நம்பல, ஆனால் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தது. இங்க பாரு சஞ்சு, யார் இல்லாளுக்கு நடந்தது அது ரொம்ப தப்பு தான். இதுக்கு காரணம் வேற ஏதாவது கூட இருக்கலாம் இல்லையா? யாருக்கு அந்த நிலைமை வந்ததோ அவங்களுக்கு தான் தெரியும். இங்க டீ குடிங்க அண்ணே. சஞ்சு பின்னாடி திரும்பி தரையில் இருந்த டப்புல பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தான். சாகர் இதை பெருசாக கவனிக்கல. அப்புறம் தன்னோட டீயை குடிச்சிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு போனாரு. வாடியில் சாகர் ஹால்வே வழியாக போய்கிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போதான் யாரோ பின்னாடி இருந்து போன மாதிரி இருந்தது. உடனே அவர் எச்சரிக்கையானாரு. அப்புறம் இதை அவர் எந்த இடத்துல உணர்ந்தாரோ அதே இடத்துக்கு அவர் திரும்பி போனாரு. யாரது அங்க? யாரது? ஹலோ? அவர் பின்னாடி திரும்பி பார்த்தபோது அவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அது வேற யாரும் கிடையாது, அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் திவ்யா. அவர் அவளை திடீர்னு பார்த்தோன்னு பயந்துட்டாரு. மறுபடியும் பயந்துட்டீங்களா? திவ்யா, நீ நீ எங்க இப்படி? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னா நீங்க வர விடுவீங்களா? அட, விஷயம் அது இல்ல. ஆனா நீ எப்படி இங்க வந்த? கம்பெனி என்னோட லீவை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால நான் நினைச்சேன் வேற எங்கேயாவது போறதுக்கு பதிலா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். புரோக்கர் சார். சரி, நல்ல காரியம் செஞ்ச. அப்புறம் திஸ் இஸ் த மூமெண்ட், நம்மளுடைய முதல் ட்ரிப் ஒண்ணா. சரி வா, ஒரு போட்டோ எடுப்போம். திவ்யாவோட முகமே மாறிடுச்சு. அவ கவலையா இருந்தா. சாகர் அதை கவனிக்கல. ஏன்னா அவரோட பேக்கெட்ல போனை தேடிட்டு இருந்தாரு. என் போன் எங்க போச்சு? இங்கதானே வச்சிருந்தேன். அட விடுங்களேன், இதெல்லாம் நாம அப்புறம் வச்சுப்போம். ஆனா அந்த போனை தேடி ஆகணும்ல. வேகமா டீ கடையில வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி வா, நாம போய் அங்க செக் பண்ணுவோம். சாகர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் திவ்யா அதே இடத்துல நின்றுட்டு இருந்தா. அவரு போறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா. சாகர் சீக்கிரமா சஞ்சுவை பார்க்கறதுக்கு போனாரு. அப்புறம் தன்னோட போனை பத்தி அவரு கேட்டாரு. சஞ்சு, இங்க பாரு, என்னோட போனை நான் இங்க விட்டுட்டேனா? ஃபோனா? நீங்க இங்க உங்க போனை எடுக்கவே இல்லையே. அப்போ நான் எங்க விட்டேன்? அட எங்கேயாவது வச்சிருப்பீங்க, விடுங்க. அது வரைக்கும் என் போனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கிளம்புங்க, நம்ம போவோம். சாகர் சந்தேகத்தோட சஞ்சுவை பார்த்தாரு. அப்புறம் திவ்யா கூட அங்கேருந்து போயிட்டாரு. ராத்திரி சாகர் காலில் இருந்தாரு. அப்புறம் கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸை வாங்கினாரு. அப்போ திவ்யா அவருக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு வாடியோட கேட்லாக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. சார், நாளைக்கு 11 மணிக்கு நான் உங்களை அங்கேயே பார்க்குறேன். நீங்க வந்ததும் இதே நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. சரி. சாகர் காலை வச்சாரு. அப்புறம் திவ்யா பக்கம் திரும்பி பார்த்தாரு. எப்பா, இந்த வாடி என்ன இவ்வளோ அழகா இருக்கு. இது எதுக்காக இவங்க விற்கிறாங்க? பெரியவங்க பெரிய வீட்டு விஷயம், இத பத்தி எனக்கு என்ன கவலை? என்னுடைய விருப்பம் இது சீக்கிரமா வித்து போச்சுன்னா இது மூலியமா எனக்கு நல்ல கமிஷன், நல்ல பணம் வரும். அதுக்கப்புறமா நாம நம்ம வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் பண்ணிடலாம். முடிஞ்சிரும். இதை நீங்க பண்ணிடுவீங்க. சாகர் அவளை பார்த்தாரு. அப்புறம் சிரிச்சாரு. இங்கே இரவு முடிவடையுது. இங்க கூவர் தன்னுடைய வீட்டில் சோஃபால உட்காந்துக்கிட்டு ஃபோனை செக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் மகாராணி ரமாவதி, அதாவது அவரோட அம்மா, அந்த இடத்துக்கு வந்தாங்க. வாடி என்னப்பா ஆச்சு? சாகர் அதுல தான் வேலை பண்ணிட்டு இருக்காரு. நான் அவருக்கு இன்னும் 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். இந்த வேலையை முடிச்சிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமா இதுக்கு ஒப்பந்தம் பேசி முடி. அப்பதான் அந்த பணத்தை வச்சு நாம நம்ம வேலையை முடிக்க முடியும். எதுக்கும் நாமளும் ஒரு தடவை அங்க போய் பாப்போமா? இது மூலமா வேலையும் சீக்கிரமா முடியும் இல்லையா? ரமாவதி சோஃபால உட்காந்தாங்க. நீ சொல்றதும் சரிதான். அப்புறம் வசந்த் பஞ்சமியும் வரப்போகுது. வாடி பூஜை நடக்கும்போது நாம அங்க இருக்கிறது நல்லது. நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த விஷயத்த சாகருக்கும் சொல்லிடுறேன். ரமாவதி சரின்னு சொல்லி தலைய அசைச்சாங்க. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சாகர் வாடி கேட்டு கிட்ட அந்த கிளைண்ட்டுக்காக காத்துட்டு இருந்தாரு. அவருக்கு தான் முன்னாள் ராத்திரி
அவர் கால் பண்ணியிருந்தாரு. திவ்யாவே இந்த இடத்துல காணோம். இவங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போதோ தெரியல. அப்புறம் இந்த திவ்யாவும் சரியான நேரத்துக்கு காணாம போயிடுறா. பொறுமையா காத்துட்டு இருந்தபடி சாகர் அங்க ஒரு வெள்ளை கார் வரத கவனிச்சாரு. ஏன்னா அந்த கார்ல உட்காந்துருந்த ஆளை அவர் தன்னோட கிளைண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டாரு. கார் அவர்கிட்ட வந்து நின்றுச்சு. அவர் அந்த ஆளை வரவேற்றாரு. அப்புறம் அவரை வாடிக்குள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ள சாகரும் கிளைண்ட்டும் வாடியோட ஹால்வேல நடந்து வந்தாங்க. சாகர் வாடியோட ஒவ்வொரு இடத்தையும் அவருக்கு காமிச்சாரு. உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இடம் என்னமோ நல்லதான் இருக்கு. நாம எப்போ டீல் பண்ணிக்கலாம்? நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கே வாடியோட ஓனரை வர வைக்கிறேன். நாம நாளைக்கே இதை முடிச்சிடலாம். ஓகே, நீங்க அவங்களுக்கு. நடுவில் கிளைண்ட்டுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவர் சாகரை அதே இடத்துல நிற்க சொல்லி சைகை காட்டினாரு. அப்புறம் கால் எடுக்கிறதுக்காக உள்ள போயிட்டாரு. அவர் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. நான் டீல் ஃபைனல் பண்ணிட்டேன். நாளைக்குள்ள பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாகணும். அவர் பேசிட்டு இருந்த சமயத்துல கண்ணாடியில திருநங்கை வந்து ஒரு உருவம் பேய் உருவத்துல தெரிய ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல பாவம் அவர் எதையுமே கவனிக்கல. ஆனா திடீர்னு அவர் கண்ணாடியை பார்த்தாரு. அவர் அந்த பேயை முழுமையா பார்த்த உடனே அவர் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாரு. பேய் அவரை நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ஆளு முழுமையா பயந்துட்டாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் சாகர் படிக்கட்டிலேயே தூங்கிட்டாரு. அவர் திடுக்கிட்டு முழிச்சாரு. அப்புறம் உணர்ந்தாரு கிளைண்ட் இன்னும் திரும்பி வரவே இல்லைன்னு. சாகர் அவரை தேடிக்கிட்டே உள்ள போனாரு. ஆனா அவரை அங்க காணோம். அவர் நாலாபுறமும் தேடினாரு. ஆனா கிளைண்ட் எங்கேயுமே அங்க காணோம். அப்பதான் திடீர்னு திவ்யா அவர் முன்னாடி வந்தா. என்ன பண்ற நீ? இவ்வளவு நேரமா எங்க போயிட்ட? அட, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உங்களை தான் தேடிட்டு வந்தேன். திவ்யா அவர்கிட்ட போனை கொடுத்தா. இந்தாங்க பேசிக்கோங்க. குமார் சார் கிட்ட இருந்து போன் வந்தது. என்ன போன் பண்ணாரா? குடு குடு, சீக்கிரமா குடு. சாகர் போனை வாங்கினாரு. அப்புறம் லிவிங் ஏரியாவை நோக்கி போனாரு. குமாருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாரு. ஹலோ, குமார் சார், நீங்க கால் பண்ணிருந்தீங்களா? ஒன்று நீங்க முதல்ல ஒரு புது போனை வாங்குங்க. நான் எவ்வளவு நேரமா கால் பண்றது? திவ்யா போனே எடுக்கல. சாரி குமார் சார். சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இன்னைக்கு சாயந்தரம் நான் அங்க வரேன். நாளைக்கு வாடியில பெரிய யாகம் நடக்க போகுது. வசந்த் பஞ்சமிக்காக தயாரா இருங்க. சரிங்க குமார் சார், நான் பாத்துக்கிறேன் சார். குமார் காலை வச்சாரு. திவ்யா சாகருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தவ பக்கத்துல வந்தா. என்ன ஆச்சு? குமார் சாயந்தரம் இங்க வராரா? திவ்யாவோட கண்ணு ஆரம்பிச்சது. ஏதோ இந்த தருணத்துக்காகத்தான் அவ காத்துட்டு இருந்த மாதிரி. ஹலோ, என்ன யோசிக்கிற? குமார் தான் வராரு, பெரிய இளவரசன் இல்ல. கிளம்பு கிளம்பு. ஆமா, ஒன்றும் இல்லை, வாங்க. 2 பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க. ராத்திரி குவர் அப்புறம் ரமாவதியோட ப்ரைவேட் ஜெட் லேண்ட் ஆச்சு. குவரும் ரமாவதியும் ஃப்ளைட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் அங்கே இருந்த ஒரு மேனேஜர் அவங்கள கார் வரைக்கும் கூட்டிகிட்டு போனார். ரமாவதி காரில் உட்காந்தாங்க. குவர் காரில் போய் உட்கார இருந்தார். மேனேஜர் ஏதோ அவரோட காரில் சொன்னார். குவர் தலையசைச்சாரு. அப்புறம் காரில் ஏறினார். கார் கிளம்பிடுச்சு. இன்னொரு பக்கம் சாகர் தன்னோட வீட்டில் இருந்தார். சாகர் ஒரு சேரில் உட்காந்துருந்தாரு. அப்புறம் திவ்யா அங்கே பெட்டில் உட்காந்துருந்தா. இந்த குவர் சார் இந்நேரம் வந்திருப்பாரு இல்லையா? வந்திருக்கணும் தான். ஏன்? இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். குவர் வரப்போறாருன்னு நான் சொன்னதுல இருந்து அவர் மேல நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆயிட்ட. என்ன விட்டுட்டு அவரோட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? ஐயோ, இல்லை இல்லை, நான் சும்மா தாங்க கேட்டேன். வாடியில் ரமாவதி சாதாரண சேரில் உட்காந்துருந்தாங்க. அப்போ தான் குவர் 2 கப் காஃபி கொண்டு வந்தார். அதை அவர் டேபிளில் வச்சாரு. அப்புறம் அவங்க முன்னாடி உட்காந்தாரு. எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. நாளைக்கு நடக்க போற யாகத்துக்கு அப்புறமா இந்த வாடியோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். அப்புறம் என்னுடைய சில நண்பர்களையும் இங்க வர சொல்லியிருக்கேன். அவங்க இந்த வாடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா எல்லாம் முடிஞ்சா அவங்ககிட்டயே எல்லாம் பேசி முடிச்சிருவேன். சரி, நீ கவனத்துல மட்டும் வச்சுக்க. பல வருஷமா கிராமத்துல இந்த விஷயத்த நம்ம மறைச்சு வச்சிருக்கோம். அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. உன்னோட நண்பர்களுக்கும் தெரியக்கூடாது. அதனால நம்ம வேலை கூட கெட்டு போகலாம். குவர் ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டாரு. அப்புறம் அவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச குற்றத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு.
இருந்தாங்க. அவங்க ராஜாவுக்கு பிடிச்ச கலைஞர்கள்ல ஒருத்தவங்க. அப்புறம் ராஜா அவங்கள எப்பவும் ஒரு கலைஞர்ன்ற பார்வையில மட்டும் இல்லாம தங்கச்சி மாதிரியும் நினைச்சுக்கிட்டாரு. வாவ் சம்சமி வாவ், இன்னைக்கும் நீ அதே போலவே இருக்க. 23 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு. ராஜா எழுந்தாரு, தன்னுடைய தங்க நகையை எடுத்தாரு, அதை சம்சமி கையில கொடுத்தாரு. அதை அவங்க தன்னோட கையில வாங்கி ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவரை கண்ணீர் நிறைஞ்ச பார்வையோட பார்த்தாங்க. உங்களோட மரியாதைக்கு நான் என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் வாக்கு கொடுக்கறேன், நான் என்னைக்கும் உங்களுக்காக உங்க கூடவே இருப்பேன். நீ என்னுடைய தங்கை போல. எந்த மரியாதையை பத்தி நீ பேசுறியோ அது உன்னுடைய உரிமை. சம்சமி பெருமையோட ராஜாவோட கண்ணை பார்த்தா. குமரும் ரமாவதியும் லாஃப்டில் நின்றுக்கிட்டு ஹால் பக்கமா பார்த்தாங்க. அங்கதான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அவங்க இந்த விஷயத்தினால ரொம்ப கோவமா இருக்காங்க. குமரும் ரமாவதியும் அந்த அறைக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. குமர் கதவை ஓங்கி சாத்தினாரு. என்னம்மா இது? மாமா எல்லா சொத்தையும் அந்த செம்சமி பேர்லயே எழுதி வச்சிருவாரா? அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும். புத்திசாலித்தனமா சம்சமிய ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனா அது எப்படி முடியும்? சம்சமி ராத்திரியில அமைதியா ஹால்வேல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த அரண்மனை அமைதியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ரமாவதி அவங்க பாதையில வந்துட்டாங்க. சம்சமி அதிர்ச்சி ஆனாங்க. அப்புறம் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சாங்க. அக்கா, நீங்க இங்க? அவங்க பின்னாடி விலைக்கு போன போது அவங்க குவரை போய் இடிச்சுக்கிட்டாங்க. அவன் அவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தான். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அக்கா, என்ன இதெல்லாம்? ரமாவதி தன்னோட கையில ஒரு டேப்லெட் வச்சிருந்தாங்க. அப்புறம் சம்சமி அதை பார்த்துட்டாங்க. இல்ல, என்ன இது? கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம குமார் அவங்கள பிடிச்சிட்டாங்க. அப்புறம் கட்டாயப்படுத்தி அவங்க வாயை திறந்தாங்க. ரமாவதி அந்த டேப்லெட்டை அவங்க வாயில போட்டாங்க. அப்புறம் அவங்க வாயை மூடிட்டாங்க. என்ன மன்னிச்சிடு சம்சமி, ஆனா சொத்துக்கான பசி மனுஷத்தன்மையை விட ரொம்ப பெருசானது. சம்சமி தன்னை காப்பாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா கூவர் அவங்களும் நெருக்க ஆரம்பிச்சான். அவங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது. அவங்களுடைய கண்கள் பின்னாடி பக்கமா போயிடுச்சு. அவங்க வாயு மூக்கெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு போராடினதுக்கு அப்புறமா அவங்க இறந்து போயிட்டாங்க. கூவர் கையில இருந்த அந்த உயிரற்ற உடல் தரையில தூக்கி வீசினா. பின்னாடி இருந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு குரல் கேட்டுச்சு. குவர்! அது வேற யாரும் இல்ல, அது ராஜா விஜய் சிங் தான். இறந்து போன சம்சமியோட உடல்கிட்ட ஓடினாரு. அவளை தூக்கினாரு. அவளை இறுக்கி தன்னோட நெஞ்சில அணைச்சுக்கிட்டாரு. உனக்கு என்ன ஆயிடுச்சு என் தங்கையே? எழுதுரு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கோபத்தோட ராஜா எழுந்தாரு. குமர் ரமாவதிய பார்த்தாரு. நான் உங்க 2 பேரையும் விட மாட்டேன். நீங்க என் தங்கச்சிய கொன்னுட்டீங்க. என்னால இதை தாங்கிக்க முடியாது. இதுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயமா உண்டு. ராஜா எதையோ செய்யறதுக்கு முன்னாடியே குமார் அவரோட கழுத்தை பிடிச்சாரு. அப்புறம் செவத்துல போய் இடிச்சாரு. ராஜா தன்னை விடுவிச்சுக்க எவ்வளவு முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் முடியல. வெள்ளட்டு பையனே, இவன் இறந்து போனது உன்னாலதான். இவனை நீதான் தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்த. இனி எரியறத அணைச்சிட்டா கொதிக்கிறது தானே அணைஞ்சிடும். கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ராஜாவும் இறந்து போனாரு. சம்சமி பக்கத்திலேயே அவருடைய உடலும் இருந்தது. ஒவ்வொரு ரமாவதியும் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே கூவர் சேர்ல உட்காந்துருந்தாரு. அப்புறம் ரமாவதி அவனையே பார்த்துட்டு இருந்தா. என்ன ஆச்சு? யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ பணத்தை வச்சு நாம என்ன பண்றது? 2 பேரும் சிரிக்கிறாங்க. இதோட அந்த இரவு முடிஞ்சது. மறுநாள் ராத்திரி பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் முடிஞ்சது. ஒரு பண்டிதர் மந்திரத்தை படிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் யாக குண்டத்துல அவுதிகளை போட்டுட்டு இருந்தாரு. 2 மாவு பொம்மைங்க எரியிற நெருப்பு கிட்ட வச்சிருந்தாங்க. அப்புறம் பண்டிதர் மந்திரத்தை படிச்சபடி எரியிற நெருப்புக்கு நடுவில் யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச தூரத்துல கூவரும் ரமாவதியும் உட்காந்தாங்க. கூட கூவாரோட நண்பனும் இருந்தான். வாடியோட இந்த ஒப்பந்தத்துக்கு கடைசி ஒரு உருவத்தை கொடுக்க. அப்பதான் சாகரும் திவ்யாவும் அங்க வந்தாங்க.
குவர் சாகரை பார்த்து தலையை அசைச்சாரு. அப்புறம் சாகரும் பதிலுக்கு தலையை அசைச்சாரு. அவங்க தனியாக நின்று நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு திவ்யாவோட சொற்கள் வேற மாதிரி மாறிச்சு. அவளுடைய முகம் மாறிடுச்சு. அப்புறம் அவளுடைய கண்கள் பின்னாடி திரும்பிடுச்சு. அவ யாக குண்டத்துக்கிட்ட பண்டிதர்கிட்ட போனா. அவளோட கழுத்தை பிடிச்சா. கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சா. அவளோட கூர்மையான நெகம் பண்டிதரோட உடம்புல நுழைஞ்சது. அதனால அவரோட கழுத்து ரத்தத்தால் உறைஞ்சு போச்சு. அப்புறம் ரத்தம் அந்த மாவு பொண்ணு மேலே விழுந்தது. பண்டிதர் எல்லாரும் சாகர், ரமாவதி, குவர், அப்புறம் குவரோட நண்பன் இந்த பயங்கரமான காட்சியை பார்த்தாங்க. சாகர் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சாரு. திவ்யா! அவர் திரும்பி பார்த்தா. அப்புறம் சத்தம் போட்டு கத்தினா. அதனால பூமி மொத்தமாக அதிர ஆரம்பிச்சது. சாகர் பார்த்தாரு. இப்போ ஆம்பளை பெண் முகத்தில் மாறிடுச்சு. ஒரே நொடியில் ரமாவதி, குவரோட முகம் எல்லாமே மாறி போச்சு. சம்சமி! ஆமாம், நான் தான். இந்த நாளுக்காக நான் 12 வருஷமா காத்துட்டு இருக்கேன். இந்த பூஜை மூலமாக தான் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ன துடிக்க வச்சிங்க. ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன நானே பாதுகாத்துக்க உண்மையான அன்பு தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு அண்ணன்கிட்ட கிடைச்ச மாதிரி. அப்புறம் அதுவே இன்னைக்கு இந்த ஆள்கிட்ட எனக்கு கிடைச்சது. ஓவராக போயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி உனக்கான தண்டனை கிடைக்கும். இந்த ராத்திரி தான் உனக்கு கடைசி ராத்திரி. சம்சமி காத்துல பிறந்தபடி அவங்க 2 பேர்கிட்ட வந்தா. அவங்கள கழுத்தை பிடிச்சி தூக்கி செவத்தில் அடிச்சா. அவங்க தன்னைத்தானே விடுவிச்சிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ள ரொம்ப நேரம் கடந்துருச்சு. அவங்க கண்ணில் ரத்த கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அதாவது எப்படி அவளையும் அவங்க அண்ணன் மாதிரி இருந்த ராஜாவையும் கொண்டாங்களோ. சம்சமியோட கண்ணில் எந்த மாதிரி ரத்தம் வந்ததோ அதே போல சம்சமியோட நகங்கள் ரமாவதி அப்புறம் குவரோட கழுத்தில் புதைச்சா. குவர் ராஜாவோட கழுத்தை எப்படி நெரிச்சு அவரை கொலை செஞ்சானோ அந்த மாதிரி குவரும் ரமாவதியும் இறக்குற தருவாய்க்கு வந்துட்டாங்க. என்ன லேசாக போராடுறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அவங்க வாயிலிருந்து ரத்தம் கொண்டுச்சு. அப்புறம் அவங்களோட முகம் செவந்து போயிடுச்சு. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. சம்சமி கழுத்தை வச்சுட்டாங்க. அவங்கள விட்டுட்டா. அப்புறம் அவங்களோட பாடி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்றுன்னு விழுந்தது. அப்படியே 12 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவுக்கு நடந்த அந்த காட்சியை போல சம்சமி கண்ணீரோட சாகரை நோக்கி பார்த்தா. அப்புறம் ஒரே நொடியில் அவளோட முகமே மாறிடுச்சு. சம்சமி காணாம போயிட்டா. திவ்யா மயங்கி போய் தலையில கீழே விழுந்துட்டா. சாகர் அவகிட்ட ஓடினாரு. அவளை அவரு கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. 3 நாளைக்கு அப்புறம் சாகர் ரொம்ப சோகத்தோட பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தாரு. அப்பதான் திவ்யா அவர்கிட்ட வந்தா. அவ தன்னோட கையை காட்டினா. அவளோட கையில சாகர் தொலைச்ச அந்த போன் இருந்தது. இது உனக்கு எப்படி கிடைச்சது? கிடைச்சிருச்சு. இதை தருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டாலும் படலாம். சாகர் உடனே போனை அன்லாக் பண்ணினா. அப்புறம் பார்த்தாரு திவ்யாவோட நிறைய மிஸ்ட் கால்ஸ் இருந்தது. மெசேஜஸும் வந்திருந்தது. எல்லாரும் இதுதான் கேட்குறாங்க, அவ எங்க இருக்கான்னு. அவர் மேலே பார்த்தாரு. ஆனால் திவ்யா அங்கே கிடையாது. அவர் நாலாப்புறமும் சுற்றி சுற்றி பார்த்தாரு. ஆனால் அவ எங்கேயுமே இல்லை. அப்போதான் ஒரு வெள்ளை பஸ் ஸ்டாப் கிட்ட வந்தது. அதிர்ச்சி தந்த விஷயம் என்னன்னா, எந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கினாலும் அவ வேற யாரும் இல்லை, அவ தான் திவ்யா. அவளோட கண்ணில் கோவம் நல்லா தெளிவா தெரிஞ்சது. அவ சாகர் கிட்ட வந்தா. அப்புறம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அவளோட முகத்துல ஓங்கி ஒரு அறையா அரைஞ்சிட்டா. சாகர் ஒரு நொடி அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு திவ்யாவை கட்டி பிடிச்சாரு. ஐ எம் சாரி, நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். வாடி பக்கம் பார்வை போச்சு. நேத்து வரைக்கும் அது ஒரு அமைதி இல்லாத இடமா இருந்தது. இன்னைக்கு அமைதி நிறைஞ்சிருக்கு. அப்புறம் எல்லாம் கட்டில இருந்து முக்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு. கதை இங்கே முடிவடைஞ்சது.